சார் எல்லாம் உட்காருங்க சார் ப்ளீஸ். சார் அனைவருக்கும் வணக்கம். பணி நிறைவு பாராட்டு விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் வருக வருக என பெருந்துறை போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். இதனைத் தொடர்ந்து பணி பாராட்டு விழாவை சதாசிவம் அவர்கள் உங்கள் முன்பு உரையாற்றுவார்கள். பெருந்துறை போக்குவரத்து காவல் நிலையம் என்ற குடும்பத்தில் பயணித்த சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு லோகநாதன் என்பவர் இன்று 30/6/2026 29 ஆண்டுகள் 10 மாதம் பணியில் பொதுமக்களுக்கு சேவை செய்து பணி ஓய்வில் செல்கிறார். அந்த பணி நிறைவு விழாவிற்கு வருகை தந்துள்ள ஈரோடு பெருந்துறை அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல் ஆய்வாளர் அம்மா அவர்களுக்கும் மற்றும் பெருந்துறை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்களையும் மற்றும் பெருந்துறையில் சமூக சேவையில் ஈடுபட்டுள்ள சமூக ஆர்வலர் திரு பல்லவி பரமசிவம் சார் அவர்களையும் மற்றும் இங்கு பெருந்துறையில் இருந்து வருகை இருந்திருக்கும் பொதுமக்கள் சார்பாக வந்துள்ள அனைவருக்கும், உதவி ஆய்வாளர் அவர்களின் குடும்பத்திலிருந்து வந்துள்ள அனைவரையும் மற்றும் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவல் துறையில் பணிபுரியும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். பெருந்துறை போக்குவரத்து காவல் நிலையம் சார்பாக வரவேற்கிறேன். அடுத்தபடியாக திரு லோகநாதன் பணி ஓய்வு அவர்களுக்கு திரு பெருந்துறை அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் அவர்கள் மாலை சால்வை அணிவித்து மாலை அணிவிப்பார்கள். தற்போது சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர்கள் மனைவியார் அவர்களுக்கு அனைத்து மகளிர் காவல் ஆய்வாளர் அவர்கள் துண்டு அணிவித்துள்ளார்கள். சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு காவல் ஆய்வாளர் அவர்கள் சால்வை அணிவித்துள்ளார்கள். உதவி ஆய்வாளர் அவர்களை பற்றி நான் ஒரு 4 வரிகள் பேச விரும்புகிறேன். சிறப்பு உதவி ஆய்வாளர் லோகநாதன் அவர்கள் என்னுடன் ஈரோடு ஆயுதப்படை வாகன பிரிவிலும் அரச்சலூர் காவல் நிலையத்திலும் பெருந்துறை காவல் நிலையத்திலும் ஒன்றாக பணிபுரிந்துள்ளார். அவர் எந்த சமயத்திலும் ஒரு கோபப்பட்டதே கிடையாது. நான் இதுவரையில் பணியில் பார்த்ததிலிருந்து எல்லோரும் ஒரு சிறு விஷயங்களுக்காவது கோபமடைந்துள்ளார்கள். அவர் இதுவரைக்கும் நான் கோபமடைந்து பார்த்ததில்லை. மென்மையாக சாப்பிட்டாங்க. ஆனால் அதே போல் குடும்பத்திலும் இருந்தால் குடும்பத்திற்கும் நல்லதாக அமையும். மேலும் அவர் குடும்பத்தினருடன் பணி ஓய்வில் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று குடும்பத்துடன் நீரோடி வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக நம்முடன் பணியாற்றும் காவலர்கள் பேசுமாறு அழைக்கிறேன். செந்தில் வாங்க. அனைத்து கல்லூரிகளுக்கும்
மறுபடியும் என்னுடைய வருகை உற்சாகம் கொள்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். நான் சார் கூட வந்துட்டு பணியாற்றிய 9 மாத காலங்கள் அவர் பணியாற்றுகிற இடம். அவருடைய பணி என்பது உச்சத்திலிருந்து பணியாகும். அவர் எப்படி நாங்கள் கூப்பிட்டுருக்கேன்னா எல்லாம் இது வரைக்கும் நாங்கள் இசையை கூப்பிட்டுருக்கோம், அண்ணன் தான் கூப்பிட்டுருக்கேன். ஏன்னா அவரும் என்னை வந்து தம்பி தான் அழைப்பார் செல்லமாக. எப்பயுமே அண்ணன் தம்பி என்கின்ற உறவு முறையில் தான் நாங்கள் வந்து ஒரு 9 மாத காலமாக வாழ்ந்துருக்கோம். அதுக்கு முன்னாடியே வந்து அண்ணனை வந்து எனக்கு ரொம்ப பழக்கம். நான் கேட்டால் இருக்கும்போது அண்ணனை வந்து ரொம்ப பழக்கம் எனக்கு. எஸ்பி ஆஃபீஸில் இருப்பாங்க, நாங்கள் வந்து பேசி செஞ்சுட்ருப்போம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் அவருடைய வாழ்க்கையெல்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லுவார். நிறைய அறிவுரைகள் சொல்லியிருக்காரு. போலீஸில் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தால் நல்லா செயல்பட முடியும் அப்படின்னு. நம்மளுடைய வாழ்க்கைக்கும் அது ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. அது மாதிரி நாங்கள் வந்து போலீஸ் பணி என்பது ரொம்ப கடினமான பணி, எல்லாருக்கும் தெரியும். அதில் வந்து நாங்கள் அந்த கடுமை அப்படிங்கிறதே இல்லாமல் ரொம்ப சிரிச்சுட்டு அந்த கடுமையும் வந்து எங்களுக்குள்ள அது உள்ள மட்டும் வாங்கிட்டு வெளியில் வந்து நல்லா சிரித்து பொதுமக்களுக்கு நல்லபடியாக நம்ம பணியாற்றிருக்கோம். அதுக்கு வந்து ரொம்ப கூட வந்து எங்கள் அண்ணன் வந்து உதவியாக இருக்காரு. அவருடைய அறிவுரையை பெற்று இன்னும் நான் வந்து என்னுடைய சர்வீஸாக சிறப்பாக முடிக்கும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலத்தில் அவருடைய குடும்பத்துடன் பல்லாண்டு சிறப்பாகவும் நோய்நொடியின்றி வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. தாய்மாமா அவர்கள் வந்துள்ளார்கள். அவர்களை சார்பாக அன்புடன் அழைக்கிறேன். அடுத்த நாள் வாங்க சார் சார் அடுத்ததாக நமது துறை சோழி சார் அவர்கள் சார் வைக்கிறார்கள். அப்படியே கூட இருக்கு சார். அடுத்ததாக நமது குமாரவேல் சார் அவர்கள் சாலை காணிக்கிறார்கள். அடுத்ததாக நமது சிவராஜ் சார் அவர்கள் சாலை காணிக்கிறார்கள். அடுத்ததாக நம்ம சிவராஜ் ஐயா சார் அவர்கள் சாலை காணிக்கிறார்கள். அடுத்ததாக சம்பத்தன் அவர்கள் சார்பில் எடுத்தார்கள். அடுத்ததாக சிறப்புரையாற்ற நமது குலசேகரன் சார் அவர்கள் வருவார். பாராட்டு விழாவிலே தலைவர் இந்த விழாவின் தலைவர் அவர்களே, இந்த விழாவின் கதாநாயகன் தம்பி லோகநாதன் அவர்களே, இங்கே திரளாக வைத்திருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளே, காவல் ஆய்வாளர்களே, பெரியோர்களே மற்றும் எங்கள் ஊரிலிருந்து வந்திருக்கின்ற தம்பிகளே, அவருடைய உறவினர்களே, எல்லோருக்கும் வணக்கம். லோகநாதன் அவர்கள் நாங்கள் அடன்பள்ளியை சேர்ந்தவர். அவருடைய தாத்தா, அப்பா, இவர் எல்லாருமே ஒரு நண்பர்கள், எல்லாருமே ஒருத்தராகவே இருந்தோம். லோகநாதனை பற்றி சார் சொன்ன மாதிரி எந்த நேரத்திலுமே லோகநாதன் டென்ஷனாகவே பார்த்துருக்கவே முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலையுமே டேக்கிடிசிங்கிற பாலிசி தான் இருப்பார். அவர் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் பள்ளி பருவம் முடித்து பலகாலம் பணி வேறுபடியில் இருந்து இப்போது காவல்துறைக்கு வந்து 29 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே இன்றைய அரசு
துறையிலே பணியாற்றவர்களுக்கும் இப்படி ஒரு பாராட்டு விழா நடப்பது என்பது எல்லோரும் எப்போது ரிட்டையர் போட்டி போடலாம் என்றுதான் இருப்பார்கள் அதாவது நிர்வாகத்திலே. ஆனால் எந்த ஒரு பிழையும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்ல பிள்ளையாக வந்திருக்கின்ற இந்த லோகநாதன் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னதை போல மாபெரும் சபையினில் நீ நடந்தால் மாலைகள் விழ வேண்டும், நீ மாற்று குறையாத தங்கம் என்று போட்டி போட வேண்டும் என்று சொல்வது போல லோகநாதர்கள் சிறப்பாக பணியாற்றி காவல்துறைக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் காவல்துறையிலே பணியாற்றி எல்லோருக்கும் நல்ல பிள்ளையாக இருந்து அவர் இந்த துறையில் ஓய்வு பெறுவதை நான் மிக்க மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அதே சமயத்தில் அவருடைய துணைவியார் அவருக்கு இவருடைய வெற்றி என்று சொன்னால் அவருடைய துணைவியார் அவருக்கு ஒரு காரணம். இவர் எந்த நேரத்தில் காவல்துறையிலே வந்து எந்த நேரத்திலே என்ன வேணாலும் நடக்கும், எல்லோரையும் அழைப்பார்கள். அந்த சமயத்திலே ஒரு 12 மணி 1 மணிக்கு வரணும்னு சொன்னால் துணையார் வந்து அவர் போயிட்டு வாங்கன்னு சொல்லி மணி அனுப்புவாங்க. அவங்களுடைய உதவியும் இவருக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு காரணம். அதே நேரத்தில் அவருடைய துணைவியாரை பாராட்டி லோகநாத் நம்பையர்களும் குடும்பம் எல்லோரும் சீரும் சிறப்பும் செழிப்பாக வாழ வேண்டும் என்று சொல்லி லோகநாதன் ரொம்ப நீண்ட காலம் வாழ்ந்து எல்லாருக்கும் இன்னும் துணை புரிய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் என் உலகாக நிறைவு பெற்றுச் செல்லும் எனது அருமை மாப்பிள்ளை திரு லோகநாதன் அவர்கள் தனது குடும்பத்தாருடன் பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு சிறந்து வாழவும் அமைதியான வாழ்க்கை வாழவும் அவருடைய மாமனாகிய நான் மனதார வாழ்த்துகிறேன். அவர் என்றும் இன்று போல் மகிழ்ச்சியுடன் குடும்பத்துடனும் சந்தோஷமாக வாழ அன்புடன் வாழ்த்துகிறேன். நிறைவு விழாவிற்கு வருகின்றிருக்கின்ற ஒரு பெருந்தரை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் எங்கள் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் பெரியோர் அனைவருக்கும் என்னோட பணிபுரியும் சக காவலர் அனைவருக்கும் வணக்கம். லோக் சார் வந்து இப்போது நாங்களாம் ஒரு 10-15 வருஷமாக சர்வீஸ் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கும் போலீஸுக்கு ஒரு டேலண்ட்டு. அதில் எப்படின்னா லோக் சார் வந்து வண்டி ஓட்டல எக்ஸ்பர்ட்டு. வண்டியில் என்ன வேலையாக இருந்தாலும் தெரியும், அவருக்கு தெரியும். அதில் எக்ஸ்பர்ட் அவர் சார். அதனால் வந்து இதனால நானும் வண்டி ஓட்டிக்கிறதுனால அவர் நல்லா பழக்கணுங்க. இல்லை நான் ஒன்றா போகும்போது நல்ல பழக்கம். அவர் வந்து வரைக்கும் அதை சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் கோவப்பட்டு பார்த்ததே கிடையாது. எதுக்காக இருந்தாலும் அடிக்காமல் சர்வீஸ் முடிச்சிட்டாரு. இந்த நிறைவு விழாவில் அவங்க ஃபேமிலி, அவங்க மருமகன் அனைவருக்கும் அவர் வந்து ரிட்டையர்ட் ஆகிட்டார். இனிமேல் நீங்கள் தான் உங்கள் கோயிலில் படித்தாச்சு. இத்தனை நாளாக எங்களோட சர்வீஸ் பண்ணி நாங்கள் எங்களோட இருந்தார். இனிமேல் நீங்கள் வந்து அவர் கொஞ்சம் கவனமாக நல்லபடியாக பார்த்துங்க. இந்த பணி நிறைவு விழாவில் அவர் வந்து இன்னும் மேலும் குழந்தைகளோட பேரம்பேத்திகளோட நீண்ட ஆயுள்னால வாழ்த்த வயதில்லை இருந்தாலும் வணங்குகிறேன். ரொம்ப சந்தோஷம். வணக்கம். அடுத்ததாக எங்கள் பெருந்தரை மகளிர் காவல் ஆய்வாளர் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய வேளையில் நமது விழாவின் கதாநாயகனாக வீற்றிருக்கும் திரு லோகநாதன் சிறப்பு சார்பாய்வாளர் அவர்களுக்கும், அனைத்து போக்குவரத்து காவல் ஆய்வாளர் அவர்களுக்கும், மற்ற இணைய காவல் ஆளுநர்கள் மற்றும் வெளியிலிருந்து வந்திருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை பற்றி நான் அதிகமாக இங்கே வந்து எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் ஒரு 3 months நான் ட்ராவல் பண்ணதில் எல்லாருமே சொல்லுவாங்க, நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு காவல்துறையில் வந்து நம்ம 29 வருஷம் வந்து பணியை வந்து சிறப்பாக செய்து எந்த ஒரு ரிமார்க்ஸ் இல்லாமல் ரிட்டையர்ட் ஆகணுன்றது வந்து ஒரு பெரிய இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஒரு உத்தரவு மாதிரி. அந்த சவால்களையும் அவர் கடந்து அந்த 29 வருஷத்துலேயும் வந்து சக காவலர்கள்ட்டையும் சரி அதிகாரிகள்கிட்டையும் ஒரு முகம் சுளிக்காமல், ஒரு கோபம் சின்ன எல்லாருமே அதை தான் சொல்கிறீங்க, சின்ன ஒரு முகத்தை கூட சுளிக்காமல், ஒரு கோவப்படாமல் அமைதியாகவும் அதை ஈஸியாக வந்து எடுத்துக்கிட்டு அவர் சர்வீஸை கடந்திருக்காருன்னா அவரோட அனுபவம் தான் நமக்கு ஒரு பாடமாக இருக்கணும். நம்மளும் வாழ்க்கையில் வந்து அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து கற்றுக்கணும். அவங்கெல்லாம் விட்டுட்டு போகிறது தான் இந்த மாதிரி சர்வீஸ்காரங்க 29 வருஷம் கடுமையாக வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. அதில் எத்தனையோ
29 வருஷத்தில் பல அதிகாரிகளை வேலை பார்த்துருப்பாரு, பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பாரு. இன்னைக்கு காவல்துறையிலேயே போக்குவரத்து பிரிவுன்றது ஒரு முக்கிய அங்கம் வகிக்குது. அதில் நீங்கள் பொதுமக்கள்கிட்ட நற்பேர் வாங்குறது வந்து ஈஸியாக வந்து போக்குவரத்தில் தான் வாங்க முடியும். எத்தனையோ டிராஃபிக் சரி பண்ணியிருப்பாங்க. வரக்கூடிய மக்கள் எல்லாம் அன்றாட தினமும் வந்து அதிகமான மக்களை சந்திக்கக்கூடிய ஒரு பொறுப்பு அது. அந்த பொறுப்பில் எத்தனையோ பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. அத்தனையும் கடந்து அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு வந்து என்னோட காவல்துறையின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் வந்து அவர் வந்து இந்த காவல்துறைக்கு வந்து எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாமல் இது நாள் வரைக்கும் வந்து வேலை செஞ்சு பெருமை சேர்த்ததுக்கு மீண்டும் ஒரு முறை அவருக்கு வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் அவருக்கு காவல்துறையில் பணி ஓய்வுங்கிறது வந்து கட்டாயம் அவசியம்தான். இப்போ ஏற்கனவே இருந்த மாதிரி இருந்ததுன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடியே ரிட்டையர்ட் ஆகி சார் போய் நேரம் ரெஸ்ட் எடுத்துருந்துருப்பார். பட் இப்போ 60 வயசு ஆனதுனால 2 வருஷம் அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இருந்தாலும் வந்து நம்ம இவ்வளவு நாள் ஓடிட்டே இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளோட குழந்தைகளுக்காகவும் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து மிகவும் குறைவாக இருந்திருக்கும் நம்ம டியூட்டியில் இருக்கும்போது. ஸோ இனிமேல் ஆச்சும் நம்ம பணியை நிறைவு பெற்றதுக்கு பிறகும் வந்து நம்ம குடும்பத்தையும் அவங்களோட உடல் நலனையும் அதிக கவனம் செலுத்தணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் அவர் வந்து இதுவரைக்கும் என்னென்ன வந்து விட்டாரோ, வேலையில் இருக்கும்போது நிறைய பேர் நாங்களாம் ஃபீல் பண்ணோம், இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து நம்ம இதை செய்ய முடியலையேன்னு. அந்த மாதிரி தவற விட்ட அனைத்து சந்தோஷங்களையும் அவர் வந்து இனிமேல் தொடரணும்னு கேட்டுக்கிறேன். மேலும் பணி ஓய்வு வந்து பெற்றாலும் அவர் வந்து பணி ஓய்வு பெற்ற நிலைமை மாதிரி இல்லை, இன்னும் எக்ஸ்ட்ரா தான் இருக்கிறார். ஸோ இனிமேல் ஓய்வில் சென்றாலும் நமக்கு சில சமயங்களில் உதவி செய்ய காத்துட்ருக்காரு. அதை நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கணும். மேலும் அதே ஐயா சொன்ன மாதிரி அவர் இத்தனை வருஷம் 29 வருஷம் ஓடி ஓடி வந்தார் அப்படின்னா அதுக்கு காரணமாக இருந்த அவங்களோட மனைவியாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இனிவரும் காலங்களில்னாச்சும் அவருக்கு தேவையான ஒரு சந்தோஷமும் அமைதியும் கிடைக்கணும். எல்லாம் உள்ள இறைவன் வந்து அவங்களோட குடும்பத்தோட நீண்ட ஆயுளோட நிறைய செல்வம் பெற்று வாழ வேண்டும் என எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். காவல்துறையில் உள்ள நண்பர்கள் யாரும் பேசணும்னா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இது நான் லோகலோகம் தான் கூப்பிடுவேன். டக்குன்னு எனக்கே எமோஷனாக தான் இருக்குது. அதாவது இந்த விழாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு டிஎஸ்பி கூப்பிட்டு அவர் கொஞ்சம் வெளியில் போயிருந்தார். அதனால் வர முடியல. மேடம் தான் ஆல்ரெடி இன்வைட் பண்ணியிருந்தோம். அதனால் மேடம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். போலீஸில் வந்து 30 வருஷம் சர்வீஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி இருக்கிற நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஓட்டுறதே எங்களுக்குலாம் பெருசாக இருக்குது. டெய்லி டிவியை பார்த்துருப்பீங்க. இருக்கிற பொலிட்டிக்கல் எதிர்ப்பு தெரியும், என்னோட ப்ரெஷர் தெரியும். அதனால் 30 வருஷம் சர்வீஸ் இருக்கிறது ஒரு மேசிவ் எஃபெக்ட்டு. அவர் இந்த அளவுக்கு சர்வீஸ் பண்ணி நோய் நொடி இல்லாமல் போலீஸில் ரிட்டையர் ஆகுறது அப்படிங்கிறதே மிகப்பெரிய சாதனை தான். அதுக்கு மெயினாக அவங்க வீட்டில் அவங்க மிஸ்ஸஸுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வீட்டில் அந்தளவுக்கு ஒத்துழைப்பு இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக போலீஸ்னால யாருமே ஃப்ரீயாக வந்து ஒர்க் பண்ண முடியாது. என்ன டைம் கொடுத்தாலும் அவங்கள முகம் சுழிக்காமல் அவங்க குடும்ப ஆதரவு ப்ளஸ் அவங்க மிஸ்ஸஸோட ஒத்துழைப்பு இல்லைன்னா ஈவன் எங்களுக்கும் அப்படி தான். யாராக இருந்தாலும் போலீஸில் வந்து குடும்ப ஒத்துழைப்பு இல்லைன்னா யாராலையும் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியாது. வீட்டில் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இங்கே ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறது ஃப்ரீயாக பண்ண முடியும். அந்த மாதிரி லோகோ ஃபஸ்ட்டு அரசலூர் ஸ்டேஷனில் தான் பார்த்தேன். எங்கள் ஸ்டேஷன் ஓடியாக இருந்தார். அப்புறம் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வண்டி டிரைவராக ஓடிட்டு இருந்தார் அரசலூர் இன்ஸ்பெக்டர் சாருக்கு. அப்புறம் பார்த்துட்டு சரி வருவீங்களா, டிராஃபிக் வரீங்களா அப்படின்னா சார் வந்துடுறேன் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஓடிலாம் கேன்சல் பண்ணுவோம். அப்புறம் டிராஃபிக் வந்தார். கடந்த 1 இயராக என் கூட இருக்கார். நான் ஏதாவது ஒரு டைம் கோவப்பட்டு ஏதாவது யாரையாச்சும் கோவத்தில் பேச ஆரம்பிச்சாலோ இல்லை அடிக்க போனாலோ சார் கோவப்படாதீங்க சார், பொறுமையாக இருங்க சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். அதே மாதிரி இந்த வண்டியை பொறுத்தவரைக்கும் வண்டியை பற்றி நான் கவலையப்பட தேவையில்லை. எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு உரிமையாக அவர் சொந்த வண்டியை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துவார். எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனையே இப்போ அவர் தான் பெரிய பிரச்சனை. இப்போ அவர் போயிட்டாருன்னா அந்த வண்டியை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அது உண்மையிலுமே எனக்கு பெரிய இழப்பு தான். ஏன்னா வண்டியை பற்றி நான் கவலைப்படவே மாட்டேன். யாருமே அந்தளவுக்கு பொறுப்பாக யாரும் பார்த்ததில்லை. அந்த மாதிரி இன்னைக்கு
திடீர்னு போகிறது எனக்கு ஒரு பெரிய இழப்பு தான், மிகப்பெரிய இழப்பு தான். ஏன்னா திரும்ப அவரை மாதிரியே ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தார் என் கூட. எதாக இருந்தாலும் எப்போ கூப்பிட்டாலும் டக்குன்னு வந்துடுவார். எதாக இருந்தாலும் சார் இப்படி வேணாம் சார், இது பண்ணாதீங்க சார், இது தப்புங்க சார், கரெக்டுங்க சார்னு அவர் எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லி தருவார் எனக்கும். ஏன்னா நான் அவனும் அந்தளவுக்கு ஒரு 15 இயர்ஸ் சர்வீஸ் தான். அவரோட எக்ஸ்பீரியன்ஸு எனக்கு சொல்லுவார், சார் வேணாம் சார் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இப்படி ஆகும் சார்ன்னுவார். போயிடலாம் சார், நான் கூட ஒரு டைம் இடுங்களுக்கு போயிடலாம், வேணாம் சார் டிஎஸ்டி ஏதாவது சொல்லுவார், அந்த மாதிரிலாம் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடுவார். அதனால் அவர் வந்து மிக ஒரு குறுகிய காலம் 1 இயர் என் கூட இருந்தாலும் நிறையா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அவர்கிட்ட வந்து நிறையா நான் கற்றுருக்கேன். அதே மாதிரி இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது போலீஸில் ஒரு சாதனை தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பாதி பேர் ரிட்டையர் ஆகிறதில்ல போலீஸில். பாதியிலே இடையில உடம்பு சரியாமல் போயிடுது, ஏதோ ஒரு டிஃபிகல்ட்டியில் இதாகிடுது. அதனால் கண்டிப்பாக அனைத்து இங்கே வந்திருக்கிற அனைத்து காவல்துறையும் கேட்டுக்கிறது என்னென்னா, உடம்பை ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு சோறு இருந்தால் தான் சித்திரம் எழுத முடியும். அதனால் உடம்பு நல்லபடியாக பாருங்கள், ஃபிட்னஸ் இருக்கிறத பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இன்றைக்கி இந்த அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த அவரது குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் அவரது உறவினர்கள், ஏனைய காவல்துறை அதிகாரிகள் மற்றும் என்னுடன் பணிபுரியும் மறைத்த காவல் ஆளுநர்கள் அனைவருக்கும், இந்த விழா வந்து சிறப்பித்த பெருந்துறை மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆல்ரெடி 2.5 ஆச்சு, இதுக்கு மேலே பேசினாலும் இதாக இருக்கும். அதனால் லோகு பேசணும். லோகு கண்டிப்பாக பேசினா தான் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு தெரியும். குடும்ப உறுப்பினர்களும் பொண்ணுங்க பேசுகிறீங்களா? சின்ன பொண்ணு சரி, லோகு பேசிட்டோம், அவருக்கு கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து பேசலாம். இப்போது குமரன் ஸ்டீல்ஸ் அதிபர் திரு கோவிந்தராஜ் அவர்கள் முன்னாடிப்படுத்துகிறார். எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ போக்குவரத்து காவல்துறையில் உதவி ஆய்வாளர் இருக்கிறேன். இந்த விழாவுக்கு வந்திருக்கு அரசு மலர் காவல் ஆய்வாளர்களுக்கும், பெருந்துறை போக்குவரத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் மற்றும் சக ஊழியர்களுக்கும், எங்களோட சேர்ந்த நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் பல்லவி பரமசிவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் வந்து 89-90 எடுத்த பேட்ச் 97 எங்களுக்கு ஆர்டர் போடுறோம். ஆர்டர் போட்டு நாங்கள் மணிமுத்தாரில் ட்ரைனிங் முடிச்சு மதுரை பட்டாளையில் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம். அதை முடிச்சுட்டு ஈரோடு ஏஆரில் 2004 வர்றோம். ஏஆர் முடிச்சுட்டு லோக்கல் வந்த பிறகு என் டிரைவிங் இருக்கிறதுனால அதிகாரிக்கிட்டே நான் காலத்தை வளர்த்துக்கிட்ட அப்படியே ஓட்டிக்கிட்டேன். வெளியே அடவுகள் இல்லைனால அதிகாரியுடைய ஒவ்வொரு அடவுகளுக்கும் நமக்கு தெரியும், என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். எனக்கு இந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த போக்குவரத்து காவலாய்வாளர் அவர்களுக்கும் மற்றும் போக்குவரத்து நண்பர்களுக்கும் உதவியாளர் அவர்களுக்கும் மற்றும் நமது கேம்ப் ஆஃபீஸை சேர்ந்த நண்பர்களுக்கும் என் உள்ளூரை சேர்ந்த நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கேம்பஸிலிருந்து வடிவேல் அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். அடுத்ததாக சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர்கள் சந்திரசேகர் சார் அவர்கள் சால்வை அளிக்கிறார்கள். அடுத்ததாக தேவிகா மேடம் அவர்கள் துணைவியார் அவர்களுக்கு சால்வை அளிக்கிறார். முதல்நிலை காவலர் தாமோதரன் அவர்கள் அன்பு நினைவு பரிசு வழங்குகிறார்கள். அவள் பூந்தனை மோகன்ராஜ் மற்றும் குமரேஷ் சைக்கிள் சேண்டு உரிமையாளர் 2 பேர் சால்வை அணிவிக்கிறார்கள்.
சரவணா ஆலோ பிரிக்ஸ் கம்பெனி உரிமையாளர் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். அப்படியே பிடிச்சிடும் ஃபோட்டோ மட்டும் எடுத்துறேன். பெருந்துறை சமூக ஆர்வலர் திரு பல்லவி பரமேஸ்வரன் சார் அவர்கள் சால்வை அணிவிக்கிறார்கள். தற்போது சமூக ஆர்வலர் திரு பல்லவி பரமேஸ்வரன் சார் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் பேசுவார்கள். அனைவருக்கும் இனிய வணக்கத்தை முதற்கண் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். காவல் பணி என்பது மிகவும் கடுமையான பணி என்பதை நான் நன்கு அறிவேன். காரணம், 1982 முதல் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸிலே காவல்துறையோடு நெருங்கிய நட்பு கொண்டவன். அந்த அடிப்படையிலே எவ்வளவு சிக்கனமாக கஷ்டமானது என்பது என்னை போன்றவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா குடும்பத்தோட ஒரு நல்ல காரியத்துக்கோ எதுக்குமே நம்ம போக முடியாது. திட்டமிட்டால் அந்த நேரத்தில் ஏதாச்சும் ஒரு அக்கரன்ஸ் நடக்கும், அதை விட்டுட்டு தான் போகணும். ஏன்னா பல டிஎஸ்பிஸ் இன்ஸ்பெக்டரோட நான் நெருக்கமாக இருந்த காலத்தில் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் முதல்ல இந்த காவலோட குடும்பத்தாருக்கு தான் நம்ம முதல் நன்றியை தெரிவிக்கணும். ஏன்னா இதெல்லாம் சகிச்சுட்டு அவங்களோட வாழ்க்கை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அந்த அடிப்படையிலே கல்வித்துறையும் காவல்துறையும் கைகள் கட்டப்பட்ட பொழுது சமுதாயம் ஒரு தவறான வழிக்கு போய்கொண்டிருக்கிறது என்பதை நான் நன்கு அறிவேன். 86 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனில் வந்தால் யாரையும் உட்கார வைக்கிறதுக்கு சேர் போட மாட்டாங்க. கலிமூர்த்தின்னு ஒரு எஸ்ஐ இருந்தார் 86. அவர் புல்லட்டில் போகிறப்போ சைடில் யார் எல்லாம் ஓடி ஒதுக்குவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு சுதந்திரம் இருந்தது. ஆனால் இப்பொழுது கைகள் கட்டப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையிலே நாம் எதையும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்கிறது. இருந்தாலும் இந்த கடுமையான பணியை சிறப்பாக செய்து வருகின்ற காவல்துறைக்கு இந்த நேரத்தில் நான் முதலில் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திரு லோகநாதன் அவர்கள் அவர் நான் காவல் ஆய்வாளர் அவர்களோடையும் மற்ற அதிகமாக அவர்கிட்ட பேசுகிறவர் கிடையாது. ஏன்னா அவ்வளோ அமைதியாக இருக்கிறாரு. இங்கே எல்லாமே அவரை பற்றி பெருமையாக சொன்னாங்க. அதை விட இப்போ இங்கே நடந்தது தெரியும். எனது வகுப்பு தோழர் அவருடைய நெருங்கிய உறவினர் என்பது எனக்கு இங்கே நடந்தது தெரியும். அவரும் அவர் குடும்பத்தாருக்கும் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா இதுவரைக்கும் நீங்கள் பல தியாகங்களை அவருக்காக செஞ்சுருப்பீங்க. இனி குடும்பத்தோடு நீங்கள் நல்ல கட்ட விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் தாராளமாக போயிட்டு குடும்பத்துக்கு நேரத்தை ஒதுக்கலாம். அந்த அடிப்படையிலே இனிவருட காலத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழலில் இயற்கையான வாழ்க்கை அமைந்து உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் சுற்றத்தாருக்கும் ஒரு நல்மகனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் அவர்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கெல்லாம் ஏன்னா நான் வெல்பீயிங் ட்ரெயினராக இருந்தேன். 2019 ஆண்டு டிமாண்ட்ஸ் இன்ஸ்டியூட்டில் எங்களுக்கெல்லாம் ஒரு வாரம் இன்ஸ்டியூட் ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும், நிறைய அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது உண்மையிலுமே நமக்கு அதிகம். காரணம், சரியான நேரத்துக்கு நம்ம தூங்குறதில்லை, சரியான நேரத்துக்கு சாப்பிட்றதில்லை. இதுதான் அடிப்படை மன அழுத்தத்துக்கு அடிப்படையில் காரணமே அதுதான். அந்த ரெண்டு இல்லாமல் எனி டைம் அலர்ட்டாக இருக்கிற ஒரே துறை நம்ம காவல்துறை தான். அதனால் உங்களை அத்துணை பேருக்குமே இந்த நேரத்தில் நான் எனது வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய காலகட்டத்தில் இப்போ நான் தெரியும், அது டிராஃபிக் போலீஸ் நானே இன்ஸ்பெக்டரோட நிறையா நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். பெருந்துறையில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு டிராஃபிக் இருக்குது. 4 ரோட்டில் பகல்லையே நாம் கிராஸ் பண்ணுறதுன்னா சாதாரணமாக முடியறதில்லை. காரணம், வாகனங்கள் ஒரு பக்கம், ஜனத்தொகை ஒரு பக்கம், எல்லாமே அதிகமாயிடுச்சு. அந்த அடிப்படையில் அதுவான கட்டுமானம் நமக்கு கிடையாது. ரோடு ஃபெசிலிட்டிஸ் அதே அளவு தான் இருக்குது. அதே 20 அடியோ 30 அடியோ 12 அடியோ அந்த அடியில் தான் இருக்கக்கூடிய. ஆனால் வாகனங்கள் தொடர்ச்சியாக எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய. முதல்ல வீட்டில் ஒரு சைக்கிள் இருக்கிறதே பெருசு. இப்போ ஒரு வீட்டில் 3 வாகனங்கள் இருக்குது, 4 வாகனங்கள். ஏன்னா எல்லாம் தனித்தனியாக போகிறோம். அவங்க நினச்சா அவங்க சௌகரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். கூடுமான வரை நம்ம அதை தவிர்ப்பது நல்லது. இது பொதுமக்களுக்கு நான் சொல்லக்கூடியது. அதாவது வாகனங்களை பொது வாகனங்களை பயன்படுத்துவது நல்லது. இப்போ எங்கிட்டே கார் இருக்குன்னா நான் மேக்ஸிமம் காரை எடுக்க மாட்டேன். நான் 2 வீலர் தான் போவேன். ஃபேமிலியோட அதிகமாக 3 பேர் 4 பேர் வரது தான் நான் காரையை பயன்படுத்துவேன். ஏன்னா 2 விதத்தில் எனக்கு நன்மை. ஏன்னா குறித்த நேரத்தில் நிகழ்ச்சிக்கு போகிறதுனா நான் கார் எடுத்துகிட்டு போனால் டிராஃபிக் மாட்டினா போக முடியாது. அதே 2 வீலர்னா நான் சவுரத்துக்கு எங்கே வேணால் மாற்றி போய்க்கலாம். அதனால் இதை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். பொதுமக்களும் இதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வருங்காலத்தில் நான் கூட இப்போல்லாம் சொல்லிக்கிறேன். எனக்கு என்ன அரசியல் துறையை சார்ந்தவர்கள்லாம் எனக்கு நெருக்கமானவர்கள் தான். ஏற்கனவே நாங்கள் கோரிக்கை வச்சுக்கிறேன். இப்போயே ஒரு ரிங் ரோட் மாதிரி போடணும்,
இல்லைன்னா பெருந்துறை வந்து நாளடைவில் வந்து டிராஃபிக் தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த டிராஃபிக் போலீஸ் எல்லாம் வந்து சிக்னல் நிற்கிறத பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கு. ஏன்னா பொல்யூஷன் வந்து அவங்களுக்கு காற்று மாசு எந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்குது என்பதை நான் அறிவேன். அது கடும் வெயிலில் படுத்தாமல் அது இந்த போன ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ரிட்டையர்டு டிஎஸ்பி ஒரு மேரேஜுக்கு வந்தார். நானுமே பெருந்துறையில் அந்த அளவுக்கு டிராஃபிக்கை பார்த்ததில்லை. சந்து பொந்தெல்லாம் கார் வாகனங்கள் போகுது, மெயின் ரோடு எல்லாம் டிராஃபிக். 1/2 மணி நேரம் ஆச்சு. அவர் நம்ம ஈரோடு ரோட்லேருந்து குணத்து ரோட்டில் இருக்கிற அந்த மண்டபத்துக்கு போகிறக்கு 1/2 மணி நேரம் டைம் எடுத்துட்டார். அவர் எங்கிட்டே வருத்தப்பட்டார், என்னப்பா பெருந்துறை இவ்வளவு டிராஃபிக்காக இருக்குது அப்படின்னு. அந்த அளவுக்கு ஏன்னா தொழிற்சாலைகள் கல்விக்கூடங்கள் அனைத்தும் நிறைந்த பகுதியாக இப்பொழுது பெருந்துறை இருக்கின்ற காரணத்தினால இதெல்லாம் வந்து இது வந்து நம்ம வந்து அதையெல்லாம் சீர்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்கிறது. அது குறித்து நாங்களும் பொது அமைப்பு மூலமாக சம்பந்தப்பட்ட அரசியல் துறை வல்லுநர்களும் நாங்கள் கலந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதற்கான மனுக்களையும் நாங்கள் தொடர்ந்து அளித்து வருகின்றோம். கூடிய விரைவிலே அதற்கான பணிகளை தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்ள இருக்கின்றோம். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையிலே நீங்கள்லாம் இந்த காவல்துறையிலே உங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பான பணியை செய்து விடுகிறது எங்களுக்கு நிச்சயமாக மன மகிழ்வை தந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து கொண்டிருக்கின்ற பெருந்துறை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்களை உங்கள் சார்பிலும் எங்கள் சார்பிலும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதனால் இன்று பணிநிறைவு பெறுகின்ற லோகநாதன் அவர்களுக்கும் அவரது இல்லத்தரசி அவர்களுக்கும் அவரது குடும்பத்தாருக்கும் நாம் அனைவர் சார்பிலும் நெஞ்சார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த வாய்ப்பை வழங்கிய அன்பு நண்பர்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது பெருந்துறை உட்கோட்ட காவல்துறை துணை கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டுரை வழங்குவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். பரமசிவனியங்களே பேசுறீங்க, நாங்கள் பேசுறது இந்த பணிமூப்பு நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் பெருந்துறை போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மற்றும் காவல் ஆணையர் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பு ஏற்படுத்த வந்துள்ள பெருந்துறை நகரின் முக்கிய அனைத்து நபர்களுக்கும், காவல் ஆய்வாளர் அனைத்து மகளிர் காவல் நிலையம் மற்றும் பெருந்துறை உட்கோட்டத்தினுடைய அனைத்து காவல் ஆய்வாளர்களுக்கும் வருக வருக என வரவேற்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு லோகநாதன் சிறப்பு உதவி ஆய்வாளர் அவர்கள் இன்று பணிமூப்படைந்து காவல்துறையில் இருந்து அவர் பணி ஓய்வு பெறுகிறார். கடந்த 30 வருடங்களாக சிறப்பாக பணியாற்றி தற்போது பணிமூப்பு பெற்று விடைபெறுவது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் காவல்துறையில் வந்து பணி செய்து பணி ஓய்வு பெறுவது தான் இருக்கிறதுலே சிறந்தது. அதுவும் குறிப்பாக கடைசி 1 வருட காலத்தில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வேலை பார்க்கணும். இல்லை எதிர்பார்க்காத பிரச்சனைகள்லாம் நிறைய வரும். நான் எஸ்ஐயா இருக்கிற பிறகு அவர் பார்த்துட்டு இருக்கேன் ஈரோட்டில். என்னென்னா லோகநாதன் பொறுத்த வரைக்கும் பெருசாக யாருக்கிட்டையும் ஒரு ப்ராப்ளமேட்டிக் பர்சனாக இருக்க மாட்டார். ரெண்டாவது வந்து அமைதியாக இருப்பார், ஆனால் சொல்கிற வேலையை கரெக்டாக செய்வார். ரொம்ப ஒபீடியன்ட்டான ஒரு ஆஃபீஸர். அதனால் காவல்துறையில் இந்த மாதிரி காவல் ஆளுநர்கள் வந்து ரிட்டையர்ட் ஆகிறது வந்து எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவருக்கு குடும்பங்கள் இருக்குது, குழந்தைங்க இருக்கிறாங்க. அவருடைய துணைவியார் வந்து இனிமேல் தான் அவர் பொறுப்பாக பார்க்கணும் கடைசி காலத்தில். அதனால் முழு உடல் குணத்துடன் உடல் ஆரோக்கியத்துடன் நீண்ட நாள் சிறப்பாக இருக்கவும், குடும்பத்தை
புதுக்கோட்டை காவல் துணை கண்காணிப்பாளர் ஐயா அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். சார் இங்கே பாருங்க சார் கொஞ்சம் சென்டர் வாங்க சார். ரெடி சார், அப்படியே இருங்க. தேங்க்யூ. மதிய உணவு இன்று இந்த விழாவிற்கு தலைமையேற்று கடைசி நிமிடத்தில் வந்து இந்த விழாவை சிறப்பித்த பெருந்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் பெருந்துறை மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் மேலும் இந்த விழாவின் அழைப்பினை ஏற்று வந்த உறவினர்கள், காவல் ஆணையர்கள் மற்றும் குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த விழாவை நிறைவு செய்கிறேன். இதில் என்னன்னா, இன்னொரு சிறப்பு உதவி ஆய்வாளர் சீரகன் அவர் வந்து என் கூட ஒரு நிறைய நாள் டிஸ்ட்ரிக்ட் கிரைமில் இருந்தார். அவர் பெருந்துறை டிராஃபிக் இருக்கிறார். அவர் இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட்டு. அது நேற்றுலேருந்து கூப்பிட்டுட்டே இருந்தார். என்னால் போக முடியல. நீதி ஒரு கேஸுக்கோசரம் திருப்பூர் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்ததுனால போக முடியல. அதனால் இனிமேல் அவங்கள நீங்கள் நடத்துங்க, நான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். உங்கள் பேச்சா? சரி, அவருக்கு இங்கிருந்தே நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். யாராவது கம்யூனிகேட் பண்ணிடுங்க. இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.